எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த கிளாஸஸ்க்கு வர கர்த்தர் கொடுத்துருக்கிற வாய்ப்புக்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேவியர் ஆகமத்தில் இன்னொரு 5 சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லேவியர் ஆகமம் 16வது சாப்டரில் ஆரம்பித்து 20வது சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தி அன்னைக்கு லாஸ்ட்டு டே நமக்கு இந்த 10 to 15 சாப்டர்ஸ் 8 to 15 கவர் பண்ணிட்டோம். அதில் சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய அந்த ஆர்டினேஷன் அது எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அவருடைய ஆர்டினேஷன் 7 நாள் 7 days அது வரைக்கும் அவங்க வெளில வரால, அங்கேயே இருந்து அந்த ஆர்டினேஷன் சர்வீஸ் நடந்துச்சு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆரோனுடைய சன்ஸ் மகன்கள் 2 பேர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க செய்த ஒரு காரியத்தினால அவங்க உயிர் போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த 2 காரியத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அதுக்கான கைட்லைன்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிஃபிகேஷன் எப்படி நம்ம பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபுட்டு, அதாவது என்னென்ன உணவு ஃபுட் கோட், என்ன சாப்பிட்லாம், என்ன மாதிரியான உணவை சாப்பிடக்கூடாது, தடை செய்யப்பட்ட உணவுகள் எது எது, தடை இல்லாத உணவு எது எது அப்படின்றத பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க, அது பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பாடி டிஸ்சார்ஜஸ் அதை பற்றி பார்த்தோம், உடல் ரீதியாக வெளியில் வர காரியங்கள். ஸோ இப்போ ஒரு டோட்டல் கம்யூனிட்டி லைஃப்பில் அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. அதோடைய நோக்கங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் நோக்கங்கள் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டினேஷனுடைய நோக்கம் என்னென்னா, ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேஷன், அதுதான் ப்ரீஸ்ட்ஹுட், அதை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஹோலினஸ், அந்த பவுண்ட்ரிஸை கடவுள் செட் பண்ணுறாரு, அதை நம்ம பார்த்தோம். வாட் இஸ் சின், மொராலிட்டி, எத்திக்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். கம்யூனிட்டேரியன் லைஃப்பில் ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா அது இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க பண்ண அந்த எக்ஸ்க்ளூசிவிசம், இதெல்லாம் பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கும். ஸோ லெவிட்டிகஸ் முழுசுமே ஒரு கம்யூனிட்டியாக எப்படி வாழ்கிறது, அதுதான் ஃபுல்லாக கைட்லைன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா, அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களா, மூவ் பண்ணாங்களா, சாப்பிட்டாங்களா, அந்த ஹிஸ்டரி இப்போ இல்லை. எக்ஸோடஸில் அவங்க இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போனாங்க, அது எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஸோ லெவிட்டிகஸ் இப்போது இப்படி நினச்சிக்கலாம், அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் ஸ்டே பண்ணி அங்கேயே தான் இருக்கிறாங்க, மூவே பண்ணல. இப்போ அவங்களுக்கு இந்த புக் ஃபுல்லாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு, எப்படி நீங்கள் கம்யூனிட்டியாக வாழணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ட்ராவல் பண்ணுறதை எங்கே பார்க்க முடியும், எந்த புக்கில் பார்க்கலாம், என்னாகமம், நம்பர்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் டியூட்ரானமியில் பார்க்க முடியாது, கடைசியாக தான் பார்க்க முடியும். ரைட். ஸோ இந்த டியூட்ரானமியாக இருந்தாலும் சரி, இந்த லேவியராகமம் லெவிட்டிகஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கம்யூனிட்டி ஃபார்மேஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இதுதான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில காரியங்களை பார்க்க போகிறோம். 5 சாப்டர்ஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸில் ஒவ்வொரு சாப்டராக நம்ம எடுக்க போகிறோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். எல்லாரும் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சாப்டர் 16 நம்ம எடுத்துக்கலாம். சாப்டர் 16 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், ஒரு நாள். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவ பரிகார நாள். யாருடைய பாவம், யாருடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருடைய பாவம். அதாவது ப்ரீஸ்ட் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸு, ஹோல் கண்ட்ரி மக்கள் அத்தனை பேருக்கும் பாவத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு,
பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு நாளை நியமிக்கிறார். ரைட், அந்த எல்லாரும் 16:1 வந்துடலாமா? 16:1 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த நாளுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. ஏன் இந்த நாள் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆரோனும் அவருடைய 2 குமாரரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்சிடெண்ட்டாக அங்கே ஆண்டோடைய சந்தியானத்தில் இறந்துட்டாங்க. ஸோ கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டார். எப்போவுமே ஆல்டருக்குள்ளே வர வேணாம். ஆல்டருக்குள்ளே அவர் என்னைக்கு வரணுன்றதை நான் சொல்கிறேன். அது என்னைக்கு அப்படின்னா, இந்த நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இதுதான் அவங்களுடைய உச்சத்தில் இருந்த அந்த நாள். வருஷத்தில் ஒரே ஒரு முறை எல்லா மக்களும் தேவாலயத்துக்கு வந்து கூடி நின்று எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆசாரியன் என்ன பண்ணுவார், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற கிருபாசனம் வரைக்கும் போவார். நமக்கு தெரியும் ஆல்டருடைய அந்த ஆல்டருடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இதுதான் அந்த தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆல்டர். இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுதான் நார்மல் பலிபீடம் என்ட்ரன்ஸ், இங்கே தகன பலிபீடம். ஸோ 3 ஆல்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்டர், செகண்ட் ஆல்டர், தேர்ட் ஆல்டர். ஸோ தேர்டு ஆல்டருக்குள்ளே நீங்கள் நோண்டிட்டு இருக்கோம். எல்லா பலி, சர்வாங்க தகன பலி, எல்லா பலியுமே இங்கே முடிஞ்சிடும். தேங்க் ஆஃபர்ட்ரி நீங்கள் இங்கே முடிச்சுக்கலாம், பானபலி இங்கே முடிச்சுக்கலாம், எல்லாமே முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ரைட், லெவிட்டிகஸ் சாப்டர் 16. அப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். அது எல்லாரும் அங்கே போயிடலாமா? அந்த இடத்துக்கு வந்துருங்க. 16ல், லெவிட்டிகஸ் 16ல் அவர் ப்ரீஸ்டி ட்ரெஸ் எல்லாம் அவர் போட்டுக்கணும், ஸ்நானம் பண்ணியிருக்கணும், சணநூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணநூல் ஜலடத்தை போட்டு சணநூல் இடைக்கட்சியை கட்டி சணநூல் பாகையை தரித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவர். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே நிறுத்தி அங்கு 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கத்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும். அப்போ 2 ஒரு காளை அதை வந்து அவருக்கு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கோட்டு. அந்த 2 கோட்டில் ஒன்றை வந்து சர்வாங்க தகன பலிக்கு போயிடும், இன்னொன்று வந்து இட் வில் பி ரிலீஸ்ட். ரைட், அதுக்கு தமிழில் வந்து போக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹீப்ரூவில் வந்து அதுக்கு பேர் வந்து அசாசேல். இதை பற்றி படித்தா ஒரு ஏகப்பட்ட லிட்ரேச்சரே அதில் வருது. இதை பற்றி படிக்கும்போது யாருக்காவது இங்கிலீஷில் இருக்கா? இங்கிலீஷில் யாராவது இருந்தால் சொல்லாமே அந்த வேர்ஸ். அந்த 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 கோட்டுக்கு என்ன பேர் வருது இங்கிலீஷில்? ஸ்கேப் கோட். அதெல்லாம் அது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற வார்த்தை. அந்த அந்த அது அது என்னது? ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட். ரைட், ஸ்கேப் கோட். வாட் இஸ் ஸ்கேப் கோட்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தானே ஸ்கேப் கோட். என்னது அதோடைய மீனிங்? ஆமா, அந்த ஆடு அத்தனை ஹோல் கண்ட்ரி, இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து அந்த ஆடு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எங்க போகுது? வில்டர்னஸ், வனாந்தரம், காட்டுக்குள்ள போகும். சரி, இதோட வருஷம் ஒரு ஆடு எங்க போகுது? காட்டுக்குள்ள போகுது. ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மட்டும் இல்லை, இந்த அசாசேல் அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டுக்கு பேர் அசாசேல்.
அந்த அசாசேலுக்கு ஆக்சுவலாக உருவம் அங்கே இருக்கு பாருங்க, கோட் டீமன் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. கோட் டீமன். இதை பற்றி நீங்கள் வந்து படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஈனாக்கில் படிக்கலாம். ஃபஸ்ட் ஈனாக் நம்ம படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? நம்முடைய கோர்ஸில் அந்த ஈனாக் பற்றி சொன்னோம்ல. இப்போ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈனாக்கில் அந்த சம்பவம் இருக்குது. இந்த அசாசேல் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி ஒரு மித்தாலஜி. அவர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஏஞ்சல். இந்த ஏழு முடியுது பார்த்தீங்களா, இவர் ஒரு ஏஞ்சல். அவர் தான் அங்கே பார்க்குறீங்களே, சும்மா இது ஒரு டயக்ராம் கையில் வரைஞ்சிருக்காங்க, மேபி ஏதாவது புக்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சார்சரி, மந்திரவாதம், சூனியம், இந்த மாதிரியான காரியங்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். இவர் ஒரு ஏஞ்சல். ஸோ இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்ரியல் அனுப்பி ஆண்டவர் வந்து இவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாதாளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவரை வந்து கட்டி வைக்கப்படுறாங்க. இவங்களை பற்றி தான் அந்த ஈனாக்கில் பேசப்பட்டிருக்கோம். காவலில் உள்ள ஆவிகள் அப்படின்னு இருக்குதுல்ல, அதுலலாம் இவங்களை பற்றியெல்லாம் வருது. ரைட். ஸோ இந்த கோட் டீமன் ஷுட் பி ரிலீஸ்ட். இது வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்துக்கு 2 மீனிங் இருக்குது, 3 மீனிங் இருக்குது, 4 மீனிங் இருக்குது. ஸோ யூதர்கள் அவங்களுடைய பாப்புலர் மீனிங்காக எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த கோட் டீமன் வந்து எல்லா வருஷமும் என்ன பண்ணுது, அதாவது ஜனங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் அந்த ஆடு மேலே ஏற்றி என்ன பண்ணப்படுது, விரட்டி விடப்படுது. ஸோ மக்களுக்குள்ள இருக்கிற ஈவில் வந்து வெளில போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நாம் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேஷன் நாம் எடுத்துக்கலாம். ரைட். இது வந்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஹீப்ரூ சாப்டர் 13 எல்லாரும் அங்கே எடுத்துக்கலாமா? எபிரேயர் 13 அதிகாரம். எபிரேயர் 13 அதிகாரத்தில் அவர் 12ஆம் வசனத்தில் அவர் வேற சொல்றார். எபிரேயர் 13 13 இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்கேப்கோட் யாரு? அசாசேல் கிடையாது. அந்த ஸ்கேப்கோட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் வெளில போனார். ஸோ லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ரிகார்டிங் திஸ். ஆனா லெவிட்டிகஸ்ல பிளைனா இருக்கு. 2 ஆடு எடுத்துக்கணும். ஒரு ஆடு ஆக்சுவலாக இதில் ஸ்கேப் கோட்னு சொன்னாலும் லக்கி எது? ஸ்கேப் கோட் தான் லக்கி. ஏன்னா தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சிலது தப்பிக்கும், சிலது உல்ஃப்ஸ்க்கு மாட்டிக்கும். ஆனால் எப்படியோ அதுக்கு ஒரு ஃப்ரீடம் என்ன பண்ணிருச்சு, கிடச்சிருச்சு. அப்படியும் பார்க்கலாம். ஆனால் இயர்லி ஒன்ஸ் இந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனுவலாக இது ரிப்பீட் ஆகும். மேபி பாஸ் ஓவர் டைமில் காய்பா சொல்கிறார், இதே ஐடியா தான் காய்பாவுக்கு வருது. என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் கஷ்டப்படுறதை விட எல்லாருக்கும் பதில் ஒரு ஆள் என்ன பண்ணலாம். ஸோ அந்த மென்டாலிட்டி, மைண்ட் செட் இது இங்கிருந்து தான் வருது. இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ரைட். டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ரைட். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ரைட். இப்போது அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு உள்ளே போட்டிருக்கு. அவங்க எப்படி பிளட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு ப்ரீஸ்ட் மேலே, பிளட்டு மக்கள் மேலே, பிளட்டு ஆல்டரில். ஸோ கிருபாசனத்தின் மேலே பிளட்டு ஃபஸ்ட் டைமாக போடணும். ஸோ பிளட்டு இங்கே இப்படி ஸ்ப்ரிங்கிள் ஆகும், இப்படி ஸ்ப்ரிங்கிள் ஆகும், எல்லா பக்கமும். ஸோ கடவுள் நம்ம எல்லார் பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, நீக்கிட்டார், அக்கிரமத்தெல்லாம் கொண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அதை எடுத்து சுமந்துக்கிட்டு ஒரு ஸ்கேப் கோட் என்ன பண்ணிருச்சு, வெளில போயிடுச்சு. ஸோ மக்களுக்கு ஒரு ஹோப் ஆஃப் லிபரேஷன், ஒரு ஹோப் ஆஃப் இது சால்வேஷன், அது வந்து அந்த நிகழ்வு வந்து கொடுக்குது. சரி, இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, இதை நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்கணும். இதனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கும், நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கும் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். மொத்தம் பைபிளில் இந்த மாதிரி வேற எங்கேயாவது வேற ஏதாவது டேஸ் சொல்லப்படுதா?
டே ஆஃப் அட்டோன்மெண்ட் மாதிரியே இன்னொரு டே இருக்குது பைபிளில். நான் இப்போ சொல்லிட்டேன், கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு வந்துடுறீங்களா? ரைட். ஸோ டே ஆஃப் த லார்ட், டே ஆஃப் த லார்டும் டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட்டுக்கும் என்ன? டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கும் டே ஆஃப் த லார்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டே ஆஃப் த லார்ட் என்னைக்கு வரும்? இன்னும் நாம் அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வருஷத்தில் ஒரு நாள் வரும். ரைட், ஓகே. ஸோ இந்த ஒரு 10 டிஃப்ரெண்ட் இதில் நமக்கு டிஃப்ரென்சஸ் இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். டே ஆஃப் த லார்ட் அண்ட் டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட். டே ஆஃப் த லார்ட், சாரி, டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட் யார் நடத்துவா அந்த சர்வீஸை? பிரீஸ்ட். டே ஆஃப் த லார்ட் யார் சொன்னா? கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது சொல்றது யாரு? ப்ராஃபட்ஸ். ஸோ பிரீஸ்டோடைய வேலை அட்டோன்மெண்ட்டு, ப்ராஃபட்டோடைய வேலை ப்ரிப்பரேஷன். ஸோ டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பரேஷன் தேவை, டே ஆஃப் த லார்டுக்கும் ப்ரிப்பரேஷன் தேவை. டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட் வந்து எவ்ரி இயர் ரிப்பீட் ஆகும். ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகும்? எந்த ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுதோ அது வந்து அதோடைய கூர்மையை, அதோடைய ஷார்ப்னஸை அது என்ன பண்ணும்? இழந்துரும். ஸோ டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட்டும் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு ஆடு வரும், ஒரு ஆடு போகும்ட்டு. பட் டே ஆஃப் த லார்ட் அப்படி கிடையாது. டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட்டோடைய இன்சஃபிஷியன்ட், அது போதாதுன்னு சொல்லி தான் டே ஆஃப் த லார்ட் சொல்லப்படுது. யார் சொன்னா? யோவேல் தீர்க்கதரிசி. கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, பெரிதும் பயங்கரமான அந்த நாள் வருகிறது. ப்ராஃபட்ஸ் எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஃபட்டிக்கல் புக்லேயுமே யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த டே ஆஃப் த லார்ட் டே, அது வந்து ஒரு ரிப்பெண்டன்ஸ்க்கான ஒரு அழைப்பு. we are all waiting for day of the Lord. ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதை என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஸ்டடி பண்ணுங்க. டே ஆஃப் த லார்டுக்கும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் லெவிட்டிகஸ் 16 சொல்லப்பட்டதுக்கும் என்னெல்லாம் வந்து பாசிபிள் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம்னு சொல்லி பாருங்கள். ரைட், இப்போ நம்ம டே ஆஃப் த அட்டோன்மெண்ட்லேயே இருக்கலாம், ஏன்னா அதுதான் இன்னைக்கு இது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இதை விட்டுருங்க, டே ஆஃப் த லார்ட் மறந்துருங்க, அதை எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுடைய இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்? அதோடைய நோக்கம், அதோடைய நோக்கம் என்னவா இருக்கலாம்? எதுக்கு இதை ஆனுவலி செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதோடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்? சும்மா யோசிங்க. வெரி குட். மக்களை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கால், கம் பேக் டு காட், கடவுளிடம் திரும்ப வாருங்கள் சொல்லுகின்ற ஒரு அழைப்பு. நம்ம எல்லா ஃபெஸ்டிவல், நம்ம செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஒரு எசன்ஸ் இருக்குது. அதை நம்ம நினச்சி செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த அட்டோன்மெண்ட் அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவலுடைய முக்கியமான நோக்கமே என்னென்னா இன்டெகிரிட்டி, யூனிட்டி. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வந்து அங்கே கொடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது வேற என்ன இருக்கலாம்? சென்ட்ரலைசேஷன் ஆஃப் வர்ஷிப். வேற நிறைய ஆல்டரு, நிறைய இடத்துல ஆண்டவரை வணங்கிட்டு இருக்கிறதுலாம் இல்லை. நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படின்ற அழைப்பை வந்து அந்த டே ஆஃப் த லார்ட் வந்து, டே ஆஃப் தி அட்டோன்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ரைட். அடுத்தது, மக்களுக்கு அந்த கில்ட் கான்சியஸ்ல இருந்து ஒரு விடுதலை, குற்ற உணர்வுல இருந்து ஒரு விடுதலை. இப்போ நீங்க யோசிங்களேன், இப்போ வந்து வில்டர்னஸ்ல இருக்காங்க, எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் ஒருத்தர் மீட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து கலிலேயாவில் இருக்கார். கலிலேயாவில் இருக்கிறவர் எருசலேமுக்கு வரணும்னா அவர் 1 வீக் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணி வரணும், நடந்து வரணும். ஆனால் அவர் வருவார். ஏன் வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஜெருசலேம் சில ஆத்தர், அது பேர் ஜீசஸ் ஆஃப் நாசரத் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். அந்த ஜீசஸ்
ஜீசஸ் ஆஃப் நேசரத், அது அந்த சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஜெருசலேமுக்கு டிராவல் பண்ணி வராங்க பாருங்க, அந்த டிராவல் பண்ணி வர்றவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க சங்கீதம் சாம் 121 சங்கீதம் 121 நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஃபீல் அதில் கிடைக்கும். அந்த எருசலேம் சிட்டியை பார்க்கும்போது, மலை மேலே இருக்கக்கூடிய எருசலேம் சிட்டியை பார்க்கும்போதே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஜெருசலேமை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுமா, புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவங்களுக்கு ஒரு மெய்மறந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எப்படி சொல்றது, அந்த வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை அடுத்த வருஷம் நம்ம திருப்பி வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த வருஷம் போகிறதுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தும். எல்லா ஃபீலிங்குக்கும் அந்த உணர்வுபூர்வமாக ஆண்டவரை பார்க்க நினைக்கிற இந்த எல்லா ஃபீலிங்கும் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த நாள் தான். இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டோடைய ஆராதனையில் நான் இருக்கணும். அந்த ஆசாரியன் அந்த பிளட்டை தெளிக்கிற அந்த இடத்துல நான் இருக்கணும். ஏன்னா எனக்கு அது என்ன கொடுக்குது, ஒரு ஃபிசிக்கலாக நான் வந்து ஒரு பியூரிஃபை ஆகின ஒரு ஃபீலிங். ஃபிசிக்கலாக ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு கொடுக்குது. அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வந்து மக்கள் அவ்வளோ உற்சாகமாக அந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிறாங்க. ஒருவேளை அதோடைய எசன்ஸ் அவங்க இழந்திருக்கலாம், ரிப்பீட்டேட்டிவாக இருக்கலாம், இருந்தாலும் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அந்த நாளை என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. இப்போ நீங்க எத்தனை கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க? எத்தனை கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்போம்? யாராவது கவுண்ட் வச்சிருக்கீங்களா? கவுண்ட் இல்லை, மேபி கொஞ்சம் கஸ் பண்ணி சொல்லலாம். ஒரு 14ல் நம்ம ஃபஸ்ட் கம்யூனியன் 14ல் எடுத்திருந்தோம்னா 14 வயசு. இப்போ இருக்கிற வயசோட கழிச்சு கூட்டி ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை, 52ல் 25 கம்யூனியன் சர்வீஸு, அப்படி இப்படிலாம் 30 கம்யூனியன் சர்வீஸு, இப்படிலாம் கணக்கு பண்ணி கூட்டி கழிச்சோம்னா ஒரு கவுண்ட் வரும். கரெக்ட், ரைட். அப்போது ஒரு கவுண்ட் இருக்கு, இத்தனை கவுண்ட்டு. ஆனால் ஒவ்வொரு முறை எடுக்கும்போது எப்படி இருக்கு, புதுசார் அப்படி தானே இருக்கு. ஒவ்வொரு முறையும் அது வந்து நமக்கு எப்படி இருக்கு, அதே ஃபீலிங் தான் இங்கே கிடைக்கும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ஃபீல் இப்போ கிடைக்குதோ அதே ஃபீல் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் எனக்கு கிடைச்ச அதே உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கிடைச்ச அதே உணர்வு எனக்கு கிடைக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு இருக்கும். ஆனால் அந்த உணர்வை குறித்து ஆசாரியர்கள் எஜுகேட் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது அது கம்மி. இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. இந்த உணர்வு வரணும்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்கோம். அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அந்த பேராகிராஃப், ஆம் பிதாவே நீர் பரிசுத்தர், நீர் சோதரிக்கப்படத்தக்கவர், உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. ஸோ ஒவ்வொரு சண்டேவும் கம்யூனியனுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுறோம், அந்த எதுக்கு இந்த கம்யூனியன் எடுக்கிறோன்றத, அந்த திருவிருந்தில் பங்கேற்கிறோன்றதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து ஆசாரியன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரான்றது வந்து நமக்கு தெரியல. மேபி சொல்லியிருக்கலாம், அது ஒரு டீச்சிங் எஜுகேஷன். பட் எஸ்ரா இதெல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. எஸ்ரா நெகேமியா காலத்தில் தான் புல்பீட்டு, இந்த மாதிரி புல்பீட்டு டீச்சிங் வருது. இங்கே வந்து உங்களுக்கு புல்பீட்லாம் இல்லை, வெறும் சிம்பாலிக், அவ்வளோதான். ரைட். ஸோ டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அதனால் இதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு ஜனங்களுக்கு இது ரொம்ப பயம் உண்டாக்கும் அப்படின்றார், ஃபியர். கரெக்டா? இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஃபியர் கொடுக்கும். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு இந்த ஃபெஸ்டிவலை கொண்டு வராங்க? வசனம் 1, ஆரோனுடைய பிள்ளைகள் இறந்து போனதுனால தான் இந்த ஃபெஸ்டிவலே ஏற்படுத்தப்படுகிறது. கரெக்டா? ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்னா ஆரோனுடைய பசங்களுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்கலாம். ஸோ யூ பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் தான் இதில் இருக்குது. ரைட். ஸோ ஒரு ஃபியர் அங்கே இருக்கு. ஒன்று, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா ஃபியர் when we participate in the Holy Communion? பவுல் சொல்றாரு, இல்லை கொஞ்சம் ஃபியர் இருக்கணும்ன்றார். இல்லை,
ஆமாம், அது ஃபியர் போயிடுச்சு அப்போவே. அதில் தான் அவர் எழுதுறாரு, கொஞ்சமாவது ஒரு ஃபியர் நல்லது, ஃபியர் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணுறார். பட் இது வந்து ஃபுல்லாகவே ஃபியர் பேஸ்ட் தான், அந்த மாதிரியான ஒரு பயம் அது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோனோட்டோனஸ் பார்ட்டிசிபேஷன். அதில் ஒரு ஆள் தான் இன்வால்வ் ஆகிறாரு, இன்னொரு ஆள் என்ன பண்ண மாட்டார். இப்போ நாம் வந்து கம்யூனியன் சர்வீஸுக்குள்ளே வரோம் இல்லை, அந்த உடனே நம்ம பாஸ்டர் படித்து முடித்த உடனே அடுத்து நாம் படிக்கணும், நம்ம சொல்லணும். கரெக்ட், அமைதியாக இருக்கக்கூடாது, அங்கே நம்ம சொல்லணும், அது இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில நேரத்தில் சிலர்லாம் கத்தி சொல்லுவாங்க நம்ம சர்ச்சில், எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ரெஸ்பான்ஸே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. அந்த நம்முடைய சர்வீஸுடைய ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாஸ்டர் மட்டுமே பேசக்கூடியதாக இல்லை, காங்கிரிகேஷனுடைய இன்வால்மெண்ட்டு அதில் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த ஆப்ஷனை கரெக்டாக பண்ணணும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அப்படி டெட் சைலன்ஸ். நம்மளே திருப்பி அப்புறம் வாய்ஸ் மாற்றி, நம்மளே வாய்ஸும் மாற்றி, அது ஒரு வாய்ஸ் இது ஒரு வாய்ஸ், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக, அவர் முதலாவியோடும் இருப்பாராக, சமாதானத்தோடு சென்று நாமத்தினாலேயாமே. நம்மளே டபுள் வாய்ஸில் மாடிஃபிகேஷன் பண்ணி மிமிக்ரையெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் அது அதுக்காக சொல்லப்படலை, அவர் அதோடு நிற்கணும், நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆராதனையை ஒரு ஆள் நடத்தலை, இந்த ஆராதனை வந்து எல்லாருமா சேர்ந்து நடத்துகிறோம். ஒருத்தர் லீட் பண்ணுறாரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதனால தான் வொர்ஷிப் லீடர், வொர்ஷிப் லீடர்னு ஒருத்தர் இருக்கணும், இருக்காரு. ரைட், வொர்ஷிப்போ ஒருத்தர் லீட் பண்ணுறாரு, ஒருத்தர் லீட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாரு. ரைட். ஸோ ஒரு ஷோக்கும் ஆராதனைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஷோவில் ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுவார். கரெக்ட். நம்மளாம் என்ன பண்ணணும்? ஆசாரியன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் முணுமுணுப்பார், பேசுவார், அப்படி திரும்புவார், இப்படி திரும்புவார். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இது வந்து சரியான அளவில் மக்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கான வாய்ப்பு இல்லை. கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆசாரியன் வந்து அங்கே போவார், இங்கே போவார், தெளிப்பார், அமைதியாக வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை, அதை நம்ம நிறைய மாடிஃபை பண்ணிட்டோம். ரைட். ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, மக்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, ஜஸ்ட்டு அங்கே போய் நின்னா போதும். இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல படணும்னு சொல்லிட்டா எப்படியாவது தள்ளி கிள்ளி எங்கே போவாங்க? வரிசையில் போய் நிற்பாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேஷன். சரி, ஸோ இதுதான் வந்து இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இதை பற்றி தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதுக்கு வந்து ஹீப்ரூவில் அதுக்கு பேர் வந்து யோம் கிப்பூர். யோம் அப்படின்னா டே, யோம் கிப்பூர் எழுதி வச்சுக்கோங்க, KIPPUR, யோம் கிப்பூர். இது ஒரு ஃபெஸ்டிவல், ஜூவிஷ் ஃபெஸ்டிவல், யோம் கிப்பூர். சரி, இப்போ நெக்ஸ்ட் பேர்லாம் சாப்டர் 17. 17:3 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரூல் கொடுக்குறார். அதாவது இந்த பிளட்டு அண்ட் சாக்ரிஃபைஸ். பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிக்சர், இதை ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? இதில் ஒரு ஆடு தப்பிச்சிடும். தப்பிக்கிற ஆடுக்கு பேர் தான் ஸ்கேப் கோட்டு. அதுக்கு ஒரு இறையலாளர் சொல்கிறாரு, ஸ்கேப் கோட்டுன்னு அதை சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் எஸ்கேப் கோட்டுன்னு சொல்லணுன்றார். ஏன்னா அது ஆக்சுவலாக அது என்ன ஆயிடுச்சு, ஸ்கேப் ஆகலை, எஸ்கேப் ஆயிடுச்சுன்றார். ஓகே, ரைட். அது என்ன கோட்டோ அந்த கோட்டு தப்பிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையில் 2 நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு போயிடுச்சு. ரைட். இப்போது பிளட் அண்ட் சாக்ரிஃபைஸ்க்கான ரூல்ஸ். ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், யார் கொடுக்கணும், இதை பற்றி ரூல்ஸை கடவுள் கொடுக்குறாரு. 4 பார்த்தீங்கன்னா, verse 4 17:4 பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதாவது சாக்ரிஃபைஸுக்காக ஒரு அனிமல் வந்திருக்குன்னா அந்த அனிமல் வந்து கண்டிப்பாக ஆல்டர், அந்த ப்ரிமைசஸ் டேபர்நாக்கிளுடைய இடத்துக்குள்ள தான் அது என்ன பண்ணப்பட வேண்டும், அதோடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதோடைய ரத்தம் வெளியில் என்ன பண்ணக்கூடாது, அது சிந்தப்படக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா, பிளட் verse number 10, பிளட் வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது,
இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள்ளும் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். ரைட். நீங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஷெப்பர்டிங் கம்யூனிட்டி. அவங்க ஆப்பிரிக்காவில் அந்த ஷெப்பர்டிங் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க பாருங்க. அவங்க வந்து ரொம்ப பழைய கம்யூனிட்டிஸு. அவங்க எல்லாருமே ஆவரேஜ் உயரமே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஹைட்டே வந்து 7 feet அந்த ஹைட்டில் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு 10 பேர் என்ன ரோட்டில் நடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஏணி மேலே ஏறி இருக்காங்களான்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அந்த 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 எம்மில் ஆரம்பிக்கும் அவங்க பேர். அவங்க இப்போ பார்ப்போம். ரைட். அந்த கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெய்லி ஃபுட் ஐட்டமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அனிமல்ஸை கொல்ல மாட்டாங்க. சின்னதாக ஒரு காயத்தை ஏற்படுத்தி அந்த அனிமலுடைய பிளட்டை வந்து அமுத்தி அதை வந்து ஒரு டப்பாவில் என்ன பண்ணிப்பாங்க, பிடிச்சி அது கூட வந்து அவங்க மற்ற உணவுப் பொருள் என்ன இருக்கோ அதை கலந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ருவாங்க. இதுதான் அவங்களுடைய ரெகுலர் ஃபுட் ஹேபிட். இன்னை வரைக்கும் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் அப்படி தான் இருக்குது. ரைட். ஸோ பல கலாச்சாரங்களில் பல மக்கள் வந்து பிளாக்ல எனக்கு பேர் ஞாபகத்துக்கு வரல. ரைட். ஸோ அவங்க அந்த கம்யூனிட்டிஸ் அது மாதிரி தேர் ஆர் மெனி கம்யூனிட்டிஸ் அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ வந்து இங்கே வந்து கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த பிளட்டை குடிக்கிறதையும் அந்த காலத்தில் பிளட்டை குடிக்கிறதையும் பிளட்டை சாப்பிட்றதையும் ஒரு சாக்ரிஃபைஸான காரியமாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேலைட்ஸ்க்கு வந்து கடவுள் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் கொடுக்குற ஒரு ரீசன் கொடுக்குறாரு. அது என்ன ரீசன் கொடுக்குறாருன்னா, இங்கேயும் கொடுக்குறாரு, ஜெனிசிஸ்லையும் கொடுக்குறாரு. அந்த பேழையை விட்டு வெளில வரும்போது அங்கே தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் மீட்டு சாப்பிடலாம் அப்படின்ற லா வந்து பேழையில் இருந்து வெளில வரும்போது தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்பயும் அவங்களுக்கு ஒரு வித கண்டிஷன், நீங்கள் என்ன பண்ண வேணான்னா பிளட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண வேணாம், நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயும் அவங்களுக்கு திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய டெரிட்டரியில் தங்கி இருக்கிற வேற ஒருத்தர், அவருக்கு பழக்கம் இருக்கும், அவருடைய கலாச்சாரத்தில் அவர் சாப்பிடலாம். ஆனால் இங்கே வந்து அவர் தங்கி இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ரீசன் கொடுத்துக்கிறது. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க, பிளட்டு தான் ஒரு மனுஷனுடைய உயிர், சோல் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வேட்டையாடி பிடிச்சிங்கன்னா கூட அந்த பிளட்டை வெளியில் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த பிளட்டு இவங்க தான் அந்த பிளட்டு வெளில போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க பேர் என்னம்மா, மசாய் வாரியர்ஸ். அவங்க தான் இதில் வந்து மசாய் வாரியருடைய இவங்க ட்ரைப் பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்களுக்கு வந்து இதுக்கு இந்த ட்ரைபுக்கு நீங்கள் தலைவராகணும்னா ஒரே கண்டிஷன் தான், ஒரு மேல் லயனை வந்து தனியாக போய் கொன்று அதை எடுத்துகிட்டு வந்தால் அவங்க என்னவா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், மற்றபடி ஓட்டு போடுறது எலெக்ஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். திரும்பி வந்தால் தலைவன், வரலான்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் அவங்க மசாய் வாரியர்ஸ், ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஹைட்டு பார்த்தீங்களா, அவங்களோட ஹைட்டு நார்மல் ஹைட்டே 7 feet தான். அவங்க வந்து இந்த ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுடைய ட்ரைபல் அவங்க லைஃப்லாம். பட் அவங்க டயட்டில் பாலும் ரத்தமும் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அனிமல்லாம் கொல்ல மாட்டாங்க. அந்த அனிமலும் உயிரோடு இருக்கும், அவங்களும் இருப்பாங்க. அது அவங்க ட்ரைபல். ஏன்னா அவங்க இருக்குது டெசர்ட், நம்மளை மாதிரியான ஊர்கள் கிடையாது. அதில் வந்து அவங்களுடைய நெசசிட்டி. ரைட். இப்போ நம்ம அகைன் ஃபுட் வச்சு நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இங்கே கடவுள் ஒரு புரிதலை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறாரு. என்னென்னா, அதோடைய பாடியை நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் லைஃப் பிலாங்ஸ் டு காட். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட். லைஃப் வந்து கடவுள் கொடுப்பது தான் உயிர். உயிரை எடுக்கவோ உயிரை அழிக்கவோ உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. உயிர் கடவுளுடையது அப்படின்ற புரிதல் வேணுன்றதை தான் கடவுள் அங்கே எம்பசைஸ் பண்ணுறாரு. ஏன்னா உயிரை யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது ஜெனிசிஸ் அக்கௌண்ட்டில் கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சாலும் உயிர் எங்கேருந்து வருது, அவர் வந்து தன்னுடைய நாசியிலிருந்து சுவாசத்தை வந்து அவங்க மேலே ஊதுறாரு. அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆபேலில் வந்து காயின் கொல்றாரு. அப்போ ஆபேலுடைய ரத்தம் வந்து
ஆண்டவர்கிட்ட கான்வர்சேஷனில் இருக்குது. கரெக்ட். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சாப்டர் 7க்கு வாங்க. அங்கே நம்ம எல்லாரும் படித்தோம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டைமில் நம்ம எல்லாருமே படித்தோம். ரைட். சாப்டர் 6 வாங்க. சாப்டர் 6, 9, 10 பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமாக்கள்லாம், கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள்லாம் யாரெல்லாம் ஆண்டவருக்காக கொல்லப்பட்டாங்களோ அந்த இரத்த சாட்சிகள்லாம் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுது? ஆண்டவர் வந்து அந்த பிளட் மேலே இருக்கிற அத்தாரிட்டியை வந்து, உங்களுக்கு பிளட் மேலே அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா பிளட் இஸ் லைஃப், லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட். ஸோ பிளட் பிலாங்ஸ் டு காட். பிளட்டு வந்து உங்களுக்கு அது மேலே அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவார். இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா பிளட் உயிர் கொடுக்குது. பிளட் வந்து சிம்பாலிக்காக நமக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் ப்ராமிஸ் பண்ணுது. அதாவது கடவுள் கொடுக்குற புது வாழ்க்கைக்கும் பிளட்டு தான் வந்து ஒரு காரணமாக அமையுது. இப்போது அவர் சொல்கிறாரு, ஜீசஸுடைய பிளட் ஆஃப் ஜீசஸ், அதோடைய தியாலஜிக்கு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய அநேகருடைய பாவங்களை மீட்பதற்கான சிந்தப்படுகின்ற பலியாக அவருடைய ரத்தம் தான் அங்கே வந்து நிற்குது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் இவங்க வந்து தோய்த்து எழுத்தார்கள். ஸோ அந்த பிளட் அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா பியூரிஃபிகேஷனை கொடுக்குது. ஸோ பிளட் பிலாங்ஸ் டு காட். அதே நேரத்தில் பிளட் கிவ்ஸ் பியூரிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன். அப்போது அந்த பிளட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கலெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, இந்த பிளட்டை வச்சு தான் எல்லா சாக்ரிஃபைஸும் நடக்கும் உலகத்தில் அன்னைக்கு. அப்போது அவங்க சில ரிச்சுவல்ஸ் வச்சுருக்கிறாங்க அந்தந்த லோக்கல் பீப்புள். இதை வச்சு நீங்கள் அந்த ரிச்சுவல்ஸ்குள்ள மெல்லமாக என்ன பண்ணிடுவீங்க? ஜம்ப் பண்ணிடுவீங்க. அந்த பிளட்டை வச்சு வேற ஒரு கடவுளுக்கு நீங்கள் பலி கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபுட் எடுத்தாலும் அதை சாப்பிட்டாலும் அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை. ஏன்னா இவங்க பிளட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்கன்னா திருப்பி வேற கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க? மேபி இட்ஸ் பாசிபிள். ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது. பிளட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார்? அஃபிஷியலி ஆசாரியன். அங்கே ஆசாரியனை தவிர நார்மல் பீப்புள் யாருக்கும் பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை அவர் என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. ரைட். அடுத்தது அதை தான் சொல்கிறார். அது 17 பார்த்தீங்கன்னா அவர் அது விவரமாக சொல்கிறார். சகல மாம்சத்துக்கும், அதாவது எல்லா ஃப்ளஷ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கும் ரத்தம் தான் உயிர். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதனால் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதோடைய மிஸ்யூஸ் ஆஃப் பிளட் அதுவும் பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்டும் பண்ணணும், அதை மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. இதுதான் ஆண்டவர் அங்கே கொண்டு வர நோக்கம். சரி, அடுத்தது 18 போகலாம். ஃபர்பிடன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போது இதுவும் அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அதாவது ஸ்பிரிச்சுவல், இப்போ இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பார்த்தோம். அடுத்தது சோசியல் லைஃப்பில், சமூக வாழ்க்கையில் உங்களுடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம விலாவரியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு, பிகாஸ் வி நோ என்னெல்லாம் அவர் சொல்ல வராருன்ட்டு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு பேன் பண்ணுறாருன்னா, எதுக்காக இந்த ஃபர்பிடன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், எது அலவுட், எது அப்ரூவ்டு, எது அப்ரூவ்டு கிடையாது, எது செய்யலாம், எதில் செய்யக்கூடாது, லிஸ்ட் கொடுக்குறாரு. பெரிய லிஸ்ட் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் அதை படிங்க. ரைட். இந்த லிஸ்ட் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? நான் ஒரு 4 நோக்கம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஃபேமிலி இன்டெகிரிட்டி. குடும்பம் தான் சொசைட்டியோடைய பேஸ். அப்போ இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னா, குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இன்டாக்டாக இருக்கணும்னா, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து காட் அப்ரூவ்ட் பண்ண வேலை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறேன். ரைட். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து டு ப்ரொடெக்ட் ஃபேமிலி இன்டெகிரிட்டி. ஒன்று. ரெண்டாவது, சோசியல் எக்ஸிஸ்டன்ஸ். இவங்க வந்து ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. அந்த சமூகமாக இருக்கும்போது இந்த தவறான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உள்ளே வரும்போது அந்த சமூகமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்.
அதனால தான் பாருங்க, நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே. அதுதான் நெறிப்படுத்தப்பட்ட லைஃப், சோஷியல் லைஃப், ரைட்? ஸோ அந்த அந்த இது அது வந்து நம்ம வெறும் சும்மா மைக்கில் சொல்கிறதுக்காக சொல்லலை. வி ஹாவ் டு அப்சர்வ் இட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்ட் மேனரில் அதை பண்ணணும் அப்படின்றது தான் கடவுள் வந்து இங்கே எம்பசைஸ் பண்ணுறார். ஸோ சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ். மூணாவது, ஹோலினஸ் ஆஃப் த பாடி. பாடி நமக்கு சொந்தம் இல்லை. எப்படி நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரி பாடி நம்முடைய சொந்தம் கிடையாது. ஸோ பாடி பிலாங்ஸ் டு காட். அப்போது அந்த பாடியை வந்து ஹோலியாக பார்த்துக்கிறதுக்கு இந்த செக்ஷுவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த அப்ரூவல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தான் இதை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் கரெக்டாக கொடுக்குறாரு. அதில் வந்து இன்செஸ்ட் அதை கண்டம் பண்ணுறாரு, ஹோமோசெக்சுவாலிட்டி அங்கே கண்டம் பண்ணுறாரு. ஸோ இங்கே வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதையும் கடவுள் வந்து கண்டம் பண்ணுறாரு. இப்படி என்னென்ன தவறான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அது அத்தனையும் வந்து அவர் வந்து இட் ஷுட் நாட் பி அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், ரைட்? அடுத்தது, சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பவுண்டரிஸ். இது இப்படி தான் இருக்கணும். இதை ஏன் சொல்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, இவங்க போகிற கானான் தேசத்தில் இவங்க வச்சிருக்க ரூல்ஸ் எதையுமே அவங்க என்ன பண்ண போகிறதில்லை. ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க, இப்போ அந்த படம்லாம் பார்த்தீங்க பாருங்க, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கல்ச்சர் இன்னொரு ஊரில் வந்து இருக்காது. ஒரு ஊரில் தப்பாக நினைக்கிற ஒரு விஷயம் இன்னொரு ஊரில் என்னவா இருக்கும், நார்மலாக இருக்கும், ரைட்? ஒரு ஊரில் சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் இன்னொரு கான்டெக்ஸ்டில் ரொம்ப ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸாக எடுத்துக்கிடுவாங்க, ரைட்? அப்போது இஸ்ரேல் மக்கள் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போனாங்கன்னா, அஃப்கோர்ஸ் கானான் தேசத்தில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆனால் இவ்வளோ நேரம் அவர் கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கான காரணமே, நீ அங்கே போய் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், அது உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு எப்படி இருக்க சொல்கிறேனோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க, ரைட்? அப்படி இருக்க முடியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இப்படி இருக்கணுன்ற ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்கிறாரு. இருக்க முடியாதவங்களுக்கு தான் அகைன் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு வழிமுறைகள் இருக்குது. எல்லா சட்டங்களுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழல்களில் மீறப்பட வேண்டிய நிகழ்வுகள் ஏற்படலாம். யாரும் அப்படி இல்லை. அதுக்கும் மன்னிப்புக்கும் திரும்பவும் உள்ளே வர்றதுக்குமான என்ட்ரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஸோ அவர் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டுறார். அவர் ஒரு வேல்யூஸை கொடுக்குறார். அந்த வேல்யூஸ் வேற ஒருத்தவங்களுக்கு வினோதமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் வேல்யூஸ் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு, ரைட்? அந்த வேல்யூஸில் நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் அதை படிச்சுக்கலாம், ரைட்? அடுத்தது போயிடலாமா? சாப்டர் 19 போயிடலாம். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, கரெக்ட்? சாப்டர் 19 அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் எத்திக்ஸ். இந்த ஹோலினஸில் அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னா, ஹோலினஸ், வாட் இஸ் ஹோலினஸ், வாட் இஸ் எத்திக்ஸ், அறம்னா என்ன, அறம் சார்ந்த வாழ்வை பற்றி பேசுகிறார், சோஷியல் எத்திக்ஸ், ரைட்? அதில் என்னெல்லாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு முதல் 12 வசனத்தில் நீங்கள் ஹோலியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு சொல்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 2வது வசனம், verse number 2, 19:2, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தர். ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 3 டைம்ஸ் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ட்ரினிடேரியன் ஹோலினஸ். இல்லை, அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தர், 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 ரைட்? அதுதான் நீங்கள் பைபிளையே ட்ரினிடேரியன் ஆஸ்பெக்டில் படிச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ ஹோலி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, வேறு பிரிக்கப்பட்டது, செட் அபார்ட். மற்றவங்களை போல நான் இல்லை, ஐ எம் டிஃப்ரெண்ட்
அப்படின்னு சொல்கிறத தான் அவர் அங்கே சொல்ல வர்றார். மற்றவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இல்லை. நான் டிஃப்ரெண்ட், நான் வேறு பிரிக்கப்பட்டவர். நீங்கள் எல்லாத்தில் 10ல் 11 இல்லை. ஐ எம் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் எப்படி வேறு பிரிக்கப்பட்டவராக இருக்கிறேனோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து நார்மலாக எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு நினைக்க முடியாது. யூ ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்றத சேலஞ்சை அகைன் அவங்களுக்கு அங்கே கொடுக்குறாரு. ரைட். அப்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த டெக்கலாகை ஞாபகப்படுத்துறாரு. லாவை ஞாபகப்படுத்துறாரு. தகப்பன் தாயை நீங்கள் பயந்துருங்க, ஓய்வு நாளை ஆசரிங்க, விக்கிரகங்களை நாடாதீங்க, செய்யப்பட்ட தெய்வங்கள்கிட்ட நீங்கள் போக வேணாம், கர்த்தருக்கு கொடுக்குற எந்த பலியாக இருந்தாலும் அதை மன உற்சாகமாக நீங்கள் செலுத்துங்க, பீஸ் ஆஃபர்ட்ரீஸை. அடுத்தது நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலே மறுநாளிலும் அதை புசிச்சிருங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி அவங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துட்டு இப்போ சோசியல் எத்திக்ஸ் பற்றி பேசுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு வேர்ஸ் நம்பர் 9ல், உன் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸோ லாபம், இந்த வார்த்தை எங்க பார்க்குறோம்? நீங்க தான் கரெக்டாக லாபம். எனக்கு என்ன, இதில் எனக்கு என்ன லாபம், அப்படிதான் நம்ம பேசுகிறோம். இதில் எனக்கு என்ன லாபம், ப்ராஃபிட். இந்த உலகத்தில் லாபம் பற்றி பேசாத இடம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. உலகம் முழுசும் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு இதில் என்ன லாபம், அது எந்த மல்டிநேஷனல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே என்ன எதை பற்றி பேசுவாங்க? லாபத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு இந்த லாபம் அப்படின்ற சிந்தனையிலிருந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வெளியில் வந்துருங்க. இங்கே தான் இமேஜ் ஒர்க் ஆகுது. இங்கே தான் இமேஜ். நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் இருங்க. நான் எப்படி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் எப்படி கிரேஷியஸாக இருக்கணும், நான் எப்படி மற்றவங்களுக்கு நான் வந்து இரக்கம் காட்டுறனோ நீங்களும் என்ன பண்ணுங்க, காட்டு. இவ்வளோ நேரம் அதை சொன்னார்ல, அதை அப்படியே ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வர்றார். சொல்லும் போது இவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பழம் பறிக்கிறீங்க அப்படின்னா எல்லா பழத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, பறிக்கக்கூடாது. ஒன்று, நீங்கள் லாபத்தை யோசிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் எப்பவுமே எல்லாருக்கும் கிரேஷியஸாக இருக்கார். அப்போ அவரை ஃபாலோ பண்ணுற நாம் எப்பவுமே வந்து அந்த நாம் மட்டும் சம்பாதிச்சிடணும், அந்த குவிக்கிற மனப்பான்மை, ப்ராஃபிட் மேக்கிங், அக்யூமுலேட்டிங், அதாவது எல்லாத்தையும் குவிச்சு 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 அந்த நான் மட்டும் எல்லாரை விட மேலே போயிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையை வந்து கடவுள் ஒத்துக்கல. எல்லாருக்கும் டிஸ்பர்ஸ் ஆகணும் கடவுளுக்கு கொடுத்த ரிசோர்சஸ். ஏன்னா இது நீ என்ன அறுக்கிறியோ என்ன பறிக்கிறியோ அதை கொடுத்ததே யார் தான்? நான் தான். ஸோ நான் கொடுத்தது யூ ஹாவ் டு ஷேர் அப்படின்றதுல வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இங்கே எம்பசைஸ் பண்ணுறார். ஸோ அவர் சொல்கிற அந்த சோஷியல் எத்திக்ஸ் என்னன்னா, டு நாட் ஹோட், நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. ஜீசஸ் அதை அப்படியே அடுத்த லெவலில் சொல்லுவார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வைக்காதீங்க, இங்கே சேர்த்து வைக்காதீங்க, உங்களுடைய பொக்கிஷங்களை உங்கள் செல்வங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஜீசஸுக்கு அப்புறம் வந்த டிசைபிள்ஸ் அவங்க இன்னும் மேலே போயிட்டாங்க. சபையில் உறுப்பினராக இருக்கணும்ன்றவங்க விருப்பப்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களா, தங்கள் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் நிலங்களையும் உடைமைகளையும் விற்று எடுத்துகிட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பொருளாதார புரட்சியை வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது. பொருளாதார புரட்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா லேவியர் ஆகமத்தில் தான் ஆரம்பிக்குது. எப்படி இங்கே ஆரம்பிக்கப்பட்ட அந்த புரட்சி தான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருமே இருந்திருக்கு, ஒரு தர்மம் கேட்குற ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இதை யாருமே என்ன பண்ணல. இன்னும் இருக்கு, லேவியர் ஆகமத்தில் இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆமாம் கண்டிப்பாக
அது இன்னும் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஒரு பெரிய, அதாவது ஜீசஸ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துடைய பொருளாதாரம். இயேசு கிறிஸ்துடைய பொருளாதாரத்தை இந்த உலகம் சரியா பின்பற்றி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமான ரிசோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், கிடைச்சிருக்கு. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணலை, செய்யறதுக்கு யோசிக்கல. யோவான் ஸ்நானகன் ஒரு இடத்துல சொல்லுவார், உங்ககிட்ட 2 அங்கி இருந்துச்சுன்னா 1 கொடுத்துருங்க, இல்லை இஃப் யூ ஹாவ் டு கிவ் 1 to others. ஆனால் நம்ம கடையில் என்ன போடுறாங்க, buy 1 get 1. ஸோ அப்படிதான், 1 வாங்கினா 1 இலவசம் போடுறாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துருந்தார். ஸோ ஜீசஸோடைய எக்கனாமிக் சிஸ்டமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த நீங்கள் அந்த ஆங்கிளில் மட்டுமே நீங்கள் காஸ்பல்ஸை படிச்சிங்கன்னா நம்ம, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்ட மிஷனரிஸ் இங்கே வந்தவங்க, அதை புரிஞ்சுக்கிட்ட ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ரெவல்யூஷன் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கீழே டவுன் ட்ராடனாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு மேலே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இது என்ன எப்படி நடந்திருக்கணும்னா, இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிருக்கணும். மேலே வந்தவங்க இன்னும் பல பேர் என்ன பண்ணியிருக்கணும், அதை இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இருந்தால் தான் இந்த இறை அரசு பரலோக ராஜ்யம்ன்றது என்ன பண்ணும், சாத்தியப்படும். அடுத்தது, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினாலே உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருங்கள். இதே தான் ஜீசஸ் அங்கே சொல்வார் மேத்யூ சாப்டர் 5ல். நீங்கள் என்ன பண்ண வேணாம், நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படி சொல்வார். அடுத்தது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் முன்னிடத்தில் என்ன கூடாது, ஆமாம் நாளைக்கு தரங்க கூலி, நாளைக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ அந்த கூலியை இன்னைக்கே அவங்க வேலை முடிஞ்சு போகும்போதே நீங்கள் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ரைட், அதை அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக, அடுத்தது அதாவது காது கேட்காத நிலைமையில் இருக்கார் ஒருத்தர், கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார். அவங்களுக்கான ரெஸ்பெக்டையும் ஹானரையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், கொடுத்துரும். இல்லை சோசியல் எத்திக்ஸ், நியாயம் விசாரணிக்கிற போது அநியாயம் பண்ணாதீங்க. சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக என்ன பண்ணுங்க, நியாயம் தீருங்க. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி தெரியாது இருப்பாயாக. சுத்திட்டு இருக்காத, அதே தொழில வச்சுட்டு சொல்றார். அடுத்தது, பிறனுடைய ரத்த பலிக்கு, ஏன்னா பிறனுடைய ரத்தம், அதனால என்ன வேணா அவங்களுடைய உயிரே கூட போகலாம். நம்மளுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே அழிக்கலாம். அப்போ அந்த பழி யார் மேலே வந்து விழும்? ஆமா, அதை தான் அவர் அங்க சொல்றார். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. இல்லை அப்படின்னா என்ன சொல்ல, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்றது இல்லை. ஆமாம், உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பை வச்சு வெளியில வந்து நீங்க போலியான ஒரு முகத்தோற்றத்தில் காட்டாதீங்கன்றது அவங்க சொல்றாரு. பழிக்கு பழி வாங்காதிருப்பாயாக. ஸோ வரிசையாக வருது. ஈவன் உன் மிருக ஜீவன்களை கூட கீப் த பியூரிட்டி ஆஃப் யுவர் கேட்டில். இல்லை அதுங்களை வந்து நீ மிக்ஸ்டு ப்ரீடெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உருவாக்க வேண்டாம். அவர் பாருங்க, வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த, இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா உடையுமே பியூர் காட்டன் கிடையாது, எல்லாமே ஐயா சொல்கிற மாதிரி மிக்ஸ்டு. ரைட், ஓகே. ஏன்னா காட்டன் போட்டோம்னா இப்போ எல்லாரும் உஜாலா நீளம் போட்டு அதை அப்போ இது பண்ணி அதை வந்து அயன் பண்ணி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஈஸி ட்ரெஸ்ஸஸ் அதான். ஆனால் அதுக்கான விலையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பே பண்ணியிருக்கோம். பட் அவர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ரைட், அடுத்தது வந்து ரேப் பற்றி பேசுகிறாரு. அது நீங்கள் அங்கே பார்க்கலாம், அது எவ்வளோ தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது, நீங்கள் ஒரு மரம் நட்டினதுக்கப்புறம் 3 வருஷம் அந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது, அந்த இதில் பறிக்கக்கூடாது.
4வது வருஷம் அந்த பழத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து கோயிலில் வச்சிடணும். 5வது வருஷம்தான் நீங்க சாப்பிடணும். 3 வருஷம் விட்டுறணும், 4வது வருஷம் கோயிலுக்கு வரணும், 5வது வருஷம் நீங்க எடுத்துக்கலாம். ரைட். ஸோ நீங்கள் ஹேவ் டு வெயிட் ஃபார் 5 இயர்ஸ். அதுக்கு அடுத்தது குறி கேட்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது. குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது. டே, இந்த நாள் அந்த நாள் எனக்கு நல்ல நாள் கெட்ட நாள், நோ நோ டேஸ், நோ குறி. குறினா என்னது? செய்யலாமா செய்யக்கூடாதா, நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி டைலமாவில் நிற்கிற போது இதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு அதை ட்ரை பண்ணக்கூடாது. சோழியை உருட்டுறது, சீட்டு போடுறது, இந்த மாதிரி இல்லை. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கிளிகிட்ட போடுறது. ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அது பண்ணக்கூடாது அப்படின்றத அங்கே சொல்கிறார். அடுத்தது, உன் தலைமயிரை சுற்றி தலைமை முடியை வந்து ஓரத்தில் கட் பண்ணக்கூடாதா, எது எப்படின்னு நமக்கு தெரியல. பட் மேல் வந்து பொதுவாக லாங் ஹேர் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் லாங் ஹேர் வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அதை ஷார்ட் பண்ணாமல் இருக்கணுன்றது இவங்க ஐடென்டிட்டி, ஜூ ஐடென்டிட்டி மேபி. தாடியோடைய ஓரங்களை என்ன பண்ணக்கூடாது, ட்ரிம்லாம் பண்ணிடக்கூடாது. பியர்ட் ஷுட் பி ஃபுல். அதை பற்றி ஜூவுடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தாடி வந்து அவங்களுக்கு பெருமை. அதனால தான் ஒரு ஜூவை வந்து அவமானப்படுத்துறதுக்காக டேவிடோடைய டைமில் வந்து தாடியோடைய பாதியை மட்டும் என்ன பண்ணி கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் சொன்னார், தாடி வளர்கிற வரைக்கும் நீங்கள் பாளையத்துக்கு புறம்ப இருந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பெருமை, அவங்க அதை கருதுறாங்க. செத்தவனுக்காக உங்களுடைய சரீரத்தில் உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாதீர்கள். அதாவது பாடியை பீட் பண்ணி அதெல்லாம் கீறி பண்ணாதீங்க. அடையாளமான எழுத்துக்களை உங்களுடைய சரீரத்தில் என்ன பண்ணாதீங்க. ஆமாம், அது இப்போ டேட்டூஸ். ஆமாம், இது எதுவும் உடம்புல எந்த ஒரு எழுத்து என்ன பண்ணிக்காதீங்க, எழுதிக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், இது எதுவுமே நீங்கள் நம்ம கல்ச்சரை கொண்டு வந்து அங்கே யோசித்து பார்க்கக்கூடாது, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா டேட்டூ போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரைபல் பீப்புளு அவங்களுக்குலாம் இது நார்மல் விஷயம். மலையில் வாழ்ந்த மக்கள்லாம் நம்ம, இது இஸ்ரவேல் மக்களுக்கு, அவங்க ஒரு தனி நாடாக வாழ போகிறவங்களுக்கு கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறாரு. ஏன்னா கானான் தேசத்து மக்களுக்கு டேட்டூ போடுற பழக்கம் இருக்குது. ஸோ நீ அங்கே உள்ளே போகும்போது அதை செய்யாமல் இரு. அப்போ நீ எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிட்டி உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும்ன்றத ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு தனி ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதை தான் அங்கே சொல்ல வர. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அடுத்தது வந்து அதுவும் வந்து எப்படி ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத 29 சொல்கிறாரு. அடுத்தது ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரிங்கன்னு சொல்கிறாரு. 31 வந்து அஞ்சனம் பார்க்குறவங்கள நாடாதீங்க, குறி சொல்றவங்கிட்ட போவாதீங்க சொல்கிறாரு. 32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுடன் முகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க காணும். ஸோ வயசு அங்கே வந்து வயசு தான் அங்கே முக்கியம். யாருக்கு உங்களோட வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றதை அங்கே சொல்கிறாரு. அடுத்தது, உங்கள் தேசத்தில் ஒரு அந்நியன் வந்து தங்கினாங்கன்னா அந்த அந்நியனுக்கு வந்து நீங்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது. உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணுன்றதை அவங்க சொல்லித்தராரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நீங்களும் எகிப்தில் எப்படி இருந்தீங்க, அந்நியனாக இருந்தீங்க, அதை யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது, தராசு கல் வெயிட்டு, அதை சீட் பண்ணக்கூடாது. இப்போ எலக்ட்ரானிக்லாம் வந்துருச்சு, அப்போது அவங்க கல் தான். ஸோ கல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் அந்த எடை போடுறதில்ல, அழகுந்து கொடுக்கறதில்ல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது. அதில் நியாயம் இருக்கணும். அதை தான் சுமுத்திரையான தராசும், சுமுத்திரையான நிறைக்கல்லும், சுமுத்திரையான மரக்காலும், சுமுத்திரையான படியும் உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது அப்படியே அது கண்டினியூவேஷன். 2வது வசனம் 22 மோலேகுக்கு சைல்டு சாக்ரிஃபைஸ், குழந்தைகளை பலி செலுத்தக்கூடாது. குழந்தைய பலியா செலுத்துகிற பழக்கம் இருந்திருக்கு. அப்போ கானான் தேசத்து மக்களுக்கு குழந்தைகளை பலி செலுத்துகிற பழக்கம் இருக்குது. இவங்க போகிறது எங்கே தான் போகிறாங்க, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. குழந்தைகளை பலி செலுத்தினது யாராவது இருக்காங்களா பைபிளில்? இஸ்ரவேல் மக்களில் யாராவது
குழந்தைகளை பலியாக கொடுத்துருக்காங்களா? ஆபிரகாம் வந்து கொடுக்க போனாரு, பட் ஆண்டவர் விடல. ரைட். கொடுத்தது யார்? இந்த மனாசே கொடுத்துட்டாப்லையா? நம்ம போன வாரம் பார்த்தோம்ல மனாசே. நீங்க வாசிங்க அந்த வசனம். நான் சொல்லட்டா உங்களுக்கு? எங்கன்னா 1 ராஜாக்கள் பாருங்க. சாரி 2 ராஜாக்கள் 21:6. 2 Kings 21:6 பாருங்க. 2 Kings 21:6 அது மனாசே. அடுத்தது 16:3 பாருங்க, அதே 2 Kingsல. ஆகாஸ், அது ஆகாஸ். தீ கடக்க பண்றதுன்னா ஃபயர்ல தூக்கி போட்டுறது. அது ஒரு ஊர்ல ஒரு மாதிரி. ஸோ அவங்க வெளியில மேக்சிமம் வர முடியாது, இறந்து தான் போகணும். ஸோ தீக்குள்ள போட்டுருவாங்க, ஃபர்னஸ்ல தூக்கி போட்டுருவாங்க அவங்கள. ஆமா, இது கொஞ்சம் சேஃபா இருக்குல்ல. இதுல நீங்க ஓடிடலாம், குடு 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 ஓடிடணும், ஒரே மூச்சில் ஓடிடணும். இது வேற. அது வந்து என்னன்னா ஃபயர் ஃபர்னஸ்ல சாக்ரிஃபைஸாக கொடுத்துருவாங்க. அதாவது கடவுளுக்கு வந்து கடவுளை ப்ளீஸ் பண்ணணும், அவருடைய இது வாங்கிடணுன்றதுக்காக இந்த மாதிரியான புறையின மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக எந்த காடுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோலேக்குன்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க பாருங்க இங்கே. மோலேக். இந்த மோலேக் யாருன்னா 2 ராஜாக்கள் 23:10. 2 ராஜாக்கள் 23:10 தான் பார்க்குறோம் அவரை பற்றி. இதுதான் அது. தீ கடக்க பண்றதுன்னா நம்ம ஏதோ இப்படி போய் அப்படி வந்துருப்பான்னு சொல்றது இல்லை. எரியிற தீ, யாகம்ன்ற மாதிரி பெரிய பெரிய கட்டைகளை போட்டு கொளுத்தி அந்த தீயில முழு தகன பலிகளை கொடுக்குறாங்கல்ல. அந்த தகன பலிகள் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியாக அவங்க பிள்ளையே என்ன பண்ணுவாங்க, அதாவது வந்து அந்த குழந்தைகளை வந்து பலியாக செலுத்துகிற ஒரு சடங்காச்சாரம். அது ப்ரோஹிபிட்டட், கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட். அதை நான் அளவே பண்ணலை அப்படின்றத வந்து கடவுள் வந்து கிளியராக சொல்கிறார். ஆனால் பல தலைமுறைகளில், பல கலாச்சாரங்களில், பல மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்தது. சில இடங்களில் இன்னும் கூட அந்த மாதிரியான ப்ராக்டிசஸை டார்க்கான இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். மூட நம்பிக்கைன்றதை விட அதான் மூட நம்பிக்கை தான். அதை விட முக்கியமானது என்னன்னா பேராசை. எவ்வளோ ஒரு குரூவல் மைண்ட் செட்டை இருந்தால் அவங்க பெற்ற பிள்ளைகளை அவங்க செய்கிறதுக்கு போவாங்க அப்படின்றது. இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றதை வந்து அங்கே கடவுள் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ரைட். நீங்கள் தொடர்ந்து அங்கே ஃபுல்லாகவே அதை நீங்கள் வாசிக்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத அங்கே சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் மீடியம், அது நம்ம பார்த்தோமா? 6 அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவையும் நான் ஒத்துக்க மாட்டேன்றதை அவர் அங்கே சொல்கிறாரு. அதாவது ஸ்பிரிட் கிட்ட பேசுறது, ஆவி கிட்ட பேசுறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள். கடைசியாக சவுல் அதை பண்ணிட்டார். சவுல் அந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டார். அதை வந்து கடவுள் வந்து அதை வந்து கடவுள் வந்து அந்த ப்ராக்டிஸை ஒத்துக்கல. அது வேண்டாம், அந்த ப்ராக்டிஸ் நோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அடுத்தது அகைன் 9 to 21 ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு பியூராக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய செக்ஷுவல் டிசையரை எப்படி கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும், அதுவும் முக்கியம். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றியும் இல்லை, செக்ஷுவல் டிசையரை எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அங்கே வசனங்கள்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். 15 பார்க்கலாம், 15, 16 இதெல்லாம் நீங்கள் அப்படி நீங்கள் 15, 16, 20 அதிகாரம் 15, 16 பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இருக்குது. ரைட்.
அதுக்கடுத்தது கடைசியாக அதோட நம்ம இன்னைக்கு நமக்கு முடிக்கிறோம். ஸோ கடவுள் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல 26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராக இருங்கள். நான் உங்களை மற்ற ஜனங்கள்லேருந்து 24 லாஸ்ட் லைன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அதனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். மற்றவங்க இருக்கிறாங்களே நான் இப்படி இருக்கலாமான்னு கேட்காதீங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி அவங்க அவரை கோவப்படுத்திட்டாங்க, அவங்க அப்படி இல்லை. சொல்கிறதெல்லாம் ரூல்ஸ் தான். இந்த ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் ஆமோஸ் 9:7. போன வாரம் இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி சண்டே பார்த்தோம்ல, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போல இருக்கிறீர்கள், உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி தான் நான் பெலிஸ்தேரியும் நான் சீரியரையும் நான் தான் கூப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஸ்பெஷல், டோன்ட் திங்க் யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. உங்களை மாதிரி தான் எல்லாரும் ஸ்பெஷல் தான். ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ண. அப்புறம் என்ன ஸ்பெஷல்? நத்திங் இஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். இதோடைய கலெக்டிவாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது சில விஷயங்களை. ஃபஸ்ட்டு வந்து ஹோலினஸ் அண்ட் செப்பரேஷன் சொன்னேன். ரெண்டாவது வந்து எத்திக்கல் லிவிங், அதாவது அறம் சார்ந்த ஒரு வாழ்வு. அதுதான் இதோடைய நோக்கம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடைய நோக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஈவில்ஸை நம்ம கிட்ட வரவிடாமல் நம்ம வச்சுக்கணும். கன்ஃப்ராண்டிங் தி சோஷியல் ஈவில்ஸ். அது நாம் வந்து ஜஸ்டிஸை பேஸ் பண்ண சொசைட்டியாக இருக்கணுன்றதை கடவுள் இங்கே எம்பசைஸ் பண்ணுறாரு. அடுத்தது நமக்குன்ற பவுண்டரிஸை வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. இதுதான் நம்முடைய பவுண்டரிஸ், இந்த பவுண்டரிக்குள்ளே தான் நம்ம இருக்கணுன்றதையும் கடவுள் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் லெவிட்டிகஸில் நம்ம கற்றுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அடுத்த 5 சாப்டர்ஸ் இல்லை 7 சாப்டர்ஸோடு முடிஞ்சிச்சு. 27ஓட ஓவர் நினைக்கிறேன் லெவிட்டிகஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து 21லேருந்து 27 வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. அதோட லெவிட்டிகஸ் முடிஞ்சிடும். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, தந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு பலன் தாரோம். ஆர்வத்தோடு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.